ஹாஸ்பிட்டல்ல நார்தன் பார்ட் ஆஃப் சைனால ஒரு ரீஜன்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும், அதாவது இது சுவாச பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும், புதுசா சுவாச பிரச்சனை வந்திருக்கிறவங்களுக்கு இது டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. இந்தியா எல்லா மீடியாஸ்லயுமே வந்து கம்ப்ளீட்டா இங்க லாக்டவுன் போட போறாங்க, அங்க சேஃப் கிடையாது சைனா, அங்க இருக்கிறவங்களா கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் வந்து மாஸ்க் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த HMP வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பரவறதா சைனாவோட குறிப்பா வந்து அங்க பரவறதாவும் லாக்டவுன் போட்டிருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்து பரவலா பரவுச்சு. அதை மறுத்து நீங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா? முதல்ல என்ன அது வைரஸ், என்ன அங்க இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இங்க இது மாதிரி நியூஸ் கிடைச்சோடனே இந்தியா எல்லா மீடியாஸ்லயுமே வந்து கம்ப்ளீட்டா இங்க லாக்டவுன் போட போறாங்க, அங்க சேஃப் கிடையாது சைனா, அங்க இருக்கிறவங்களா கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் வந்து மாஸ்க் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. உடனே இந்தியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அத்தனை இந்தியன்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஓவர் நைட்ல அவ்வளவு ஹைப்பும் கிடையாது, பட் அவ்வளவு ஹைப் ஆகி உடனே எல்லாருக்குமே வந்து தகவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு கிளம்பி வந்துருங்க, அங்க இருக்க வேணான்னு. பட் ஆனா இங்க வந்து அது மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. இது நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல இது வந்து நிமோனியா கேசஸ், ஆஸ்மா கேசஸ், இன்ஃபுளுன்சா, ஃப்ளூ எல்லாம் பரவக்கூடிய காலம் தான். ஆனா ஆல்ரெடி சைனால கோவிட்னு ஒண்ணு இருந்ததுனால, சைனா மூலியமா வந்ததுனால இந்த விஷயம் திரும்ப ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. இது ஹைப் ஆனதுல நாங்க கரெக்டா இருந்தாலும், நாங்க இங்க நல்லா இருந்தாலும் குடும்பங்கள் வந்து ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ திரும்ப ஏதாவது ஆயிடுமோ, திரும்ப படிப்பு கெட்டுடுமோ, திரும்ப வேலை கெட்டுடுமோ. ஏன்னா 2 வருஷம் பார்டர் க்ளோஸ் பண்ணி தான் எல்லாருமே சைனாக்கு திரும்ப வந்தாங்க. படிப்பை தொடர்பாகட்டும், வேலையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லாமே. திரும்ப இப்படி ஒரு சுச்சுவேஷன் தேவையில்லாம கிரியேட் ஆனா அது எங்களையும் பாதிக்கும், எங்களோட குடும்பங்களையும் பாதிக்கிறதுனாலதான் அந்த வீடியோவே நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் போட்டேன். ஓகே, ஓரளவு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு ஓரளவு சொன்னா போதும், இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. அந்த வீடியோஸுமே, போட்டோஸ் மீடியாஸ் யூஸ் பண்ற அத்தனை போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து லைவ் வீடியோஸ் கிடையாது, எதுவுமே இப்ப கரண்ட்ல எடுத்துருக்க கோவிட் டைம்ல வந்த போட்டோஸ் வீடியோஸை வச்சு ஐயோ அங்க எல்லாம் சாவறாங்க. அதுவும் சில பேர்லாம் சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சுட்டாங்க, இடுகாடுகள் நிரம்பி வழியுதுங்கிற லெவலுக்கு பேசிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எங்க குடும்பங்கள் அங்க மத்த நாட்டுல இருக்கிற இந்தியால, என் குடும்பம் இந்தியால இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற குடும்பங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க, திரும்ப சீரியஸ் ஆயிடுச்சு போல, அவ்வளவுதான், திரும்ப எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறாங்க, அது பரவி வந்துரும். ஏன்னா ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரப்பவுமே எங்களுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ட் டைமே வச்சுதான் வந்தாங்க. இங்க இருந்த இந்தியர்கள் அங்க வந்தது ஆகட்டும், இந்தியாவை பொறுத்தவரையும் சொல்றேன், அங்க வந்தது, குவாரண்டைன் வச்சது, அவங்க குடும்பம் அந்த கோவிட்னு புரியறதுக்குள்ளேயே சில கிராமங்கள்ல இங்க இருந்து போன மாணவர்களுக்குலாம் ரொம்ப இன்னும் இதாவே ட்ரீட் பண்ணாங்க, வித்தியாசமா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப அந்த நேம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். 2 டேஸா எந்த அளவு சொல்ல முடியுமோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. மக்கள்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிணங்கள் குவியுதுங்கிற வரையும் வீடியோ பார்த்துட்டேன். ஏன்னா அங்க இருந்து நம்ம நண்பர்கள், வீட்டுல இருக்கிறவங்க பயந்து பயந்து அனுப்புறாங்க இல்லையா, இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, எனக்கு பின்னாடி பாருங்க, ரெகுலரா இங்க எல்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, மாஸ்க் கூட யாரும் போடல, இங்க கட்டாயமா எதுவுமே வந்து சொல்லவும் இல்லை, மாஸ்க் கட்டாயமா போடுங்கன்னு சொல்லல. அதே மாதிரி இங்க இங்க வந்து ஒரு துண்டு அறிக்கையா மட்டும்தான் ஓரமா நியூஸ் பேப்பர்ல ஆகட்டும், மீடியால ஆகட்டும், சைனாக்குள்ளேயே அவ்வளவுதான் வந்தது, இது மாதிரி ஒரு வைரஸ் வந்து இப்ப வந்து இருக்கு, அவங்களுக்கு வந்து நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும், இன்ஃபுளுன்சா, ஃப்ளூ பேஷண்ட்ஸுக்கு இந்த வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அளவு மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் வருது, நியூ இயருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க சைனீஸை பொறுத்தவரையும். ஆனா சைனாக்குள்ள இப்படி இவங்க செலிப்ரேஷன் ப்ரிப்பேர் ஆயிருக்கிற டைம்ல இந்த நாடை பத்தி நம்ம ஊர்கள்ல இன்னும் தவறுதலா வர்றது, அதுவும் வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணுது, இங்க இருக்கிற எங்க ஆட்களை அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து நான் அந்த வீடியோவே வெளியிட்டேன்.